Hello everyone, today we are going to see the book bag solutions for Unit 3 Polymer Chemistry. First we are going to see the very short answer. The first question is, what is the chemical name of the polymers that made up cotton? What is the chemical name of the polymers that make up cotton? Cellulose. Chemical name வந்து என்னன்னு கேட்டாங்க. காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் பாலிமர்ஸோட கெமிக்கல் நேம் செல்லுலோஸ். வாட் கிவ்ஸ் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்? டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு பிளாஸ்டிக் டு கிவ் டெம் வேரியஸ் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக். என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, பிளாஸ்டிக்கு ஒரு குவாலிட்டி ஒரு கேரக்டரிஸ்டிக் கொடுக்குறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேங்களா? It is not advisable to burn plastic and synthetic fabrics. Why? It is not advisable to burn plastic and synthetic fabrics. Why? Burning of plastic and synthetic fabric is not a good solution, as we end up wasting non-renewable resources and produce super toxic chemicals that are difficult to store or dispose safely. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் இல்லை சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கை வந்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் எரிக்கக்கூடாதுன்னா, பிகாஸ் அதை எரிக்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள், அது வந்து டிகிரேடபிள் ஆகாது. ஸோ அது மாதிரி திங்ஸை வந்து எரிக்கிறதுனால என்ன ஆகும், ஒன்றும் பொல்யூட் ஆகும், அதுலேருந்து பேர்ன்ட் ஆகுறதுனால நிறைய டாக்ஸிக் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டாக்ஸிக்னால் வந்து பாய்ஸ்னர், ஓகேவா, டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டி, இதை வந்து ஸ்டோர் பண்ணோம், டிஸ்போஸ் பண்ணுறோமே வந்து ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். A bucket made of plastic does not rust like a bucket made of iron. Why? A bucket made of plastic does not rust like a bucket made of iron. Why? The reason is due to the chemical composition. The bucket is made up of plastic which does not react with the oxygen and humidity present in air. While the iron reacts with the oxygen, air corrodes to form rust. நார்மல் ஒரு அயன் பக்கெட் வந்து துரு பிடிக்குது, ரஸ்ட்னா துரு பிடிக்கும். பட் பிளாஸ்டிக் பக்கெட்டில் அது மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, கெமிக்கல் காம்போசிஷன் தான் இதுக்கு வந்து ரீசன் அப்படி சொல்கிறாங்க. நார்மல் வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது. பட் இதுவே வந்து ஒரு நார்மல் அயன்னா, அது அயன் வந்து நார்மலாக நம்ம வெளியே ஒரு அயன் ராடோ இல்லை அயன் ஸ்க்ரூவை என்ன பண்ணியிருப்போம்னா வெளியே வச்சுட்டோன்னா, அது மழையில் இல்லை ஏரில் வந்து ஒரு டேரக்ட் என்விரான்மெண்ட்டில் படும்போது என்ன ஆகுனா, அது சீக்கிரமாக ரஸ்ட் ஆகும். பிகாஸ் அதில் வந்து ஏர் அண்டு வாட்டர் வந்து கெமிக்கலோட ரியாக்ட் ஆன அயனோட ரியாக்ட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பேர் தான் ரஸ்டிங். பட் பிளாஸ்டிக்கில் இது மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்காது. Why it is better to avoid the use of plastic products? Why is it better to avoid the use of plastic products? Why is it better to avoid the use of plastic products? Plastic do not decompose by natural processes and action of bacteria and are therefore not biodegradable. Plastic waste end up being recycled, incinerated, landfilled, dumped or ends up littering our environment. So it is better to avoid the use of plastic products. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுற பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க, பிகாஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணாது, டீகம்போஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நான் பயோடிகிரேடபிள், இல்லை டீகிரேடபிள் ஆகாது. ஓகேங்களா? நான் பயோடிகிரேடபிள். ஸோ அதனால் வந்து என்னாகும், நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய பிளாஸ்டிக் வந்து ஃபில்லாக இருக்கும். அதில் ஃபில்லாக பிளாஸ்டிக் என்ன பண்ண முடியும், ஒன்று வந்து ரீசைக்கிளாக யூஸ் பண்ணுவோம். இன்சினரேட்னால் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு எரிப்போம். இல்லாட்டி வந்து லேண்ட்ஃபில் மண்ணுக்கடியில் வந்து புதைச்சிருவோம். டம்ப்டு ஆர் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுதான் பண்ண முடியும் மொழிய. இதை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் பிளாஸ்டிக். Give two examples of thermosetting plastic. Give two examples of thermosetting plastic. Bakelite, melamine. Bakelite and melamine.
What is the 5R principle? What is the 5R principle? Refuse, reduce, reuse, recycle, recover. Refuse, reduce, reuse, recycle and recover. Next we are going to see the short answers. What does the term biodegradable mean? A material that gets decomposed through natural processes and action by bacteria is called biodegradable. Biodegradable அப்படின்னு சொல்லியிருக்கோமா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயோடிகிரேடபிள்னால் என்னன்னா, நார்மலாக வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் தானாக ஒரு நேச்சுரலாகவே வந்து டீகம்போஸ்ட் ஆயிரும். அண்ட் அந்த டீகம்போஸ் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா, பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி நடக்கிற ப்ராசஸ் வந்து பயோடிகிரேடபிள். What kind of fabric is suitable to dress up and play in summer? Why? What kind of fabric is suitable to dress up and play in summer? Why? In summer, it is better to wear clothing that is made out of cotton materials rather than synthetic. It is because cotton fiber absorb moisture and allow air circulation, making comfortable to wear. But synthetic fiber absorb very little moisture and do not allow air circulation, making them hot and uncomfortable to wear. இப்போ நார்மலாக சம்மர் சீசனுக்கு எந்த ட்ரெஸ் வியர் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நார்மலாக சம்மர் சீசனுக்கு என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுவோம்? காட்டன் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவோம். பிகாஸ் காட்டன் ட்ரெஸ் வந்து நார்மலாக வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும். அண்டில் வந்து காட்டன் இஸ் கம் ஃப்ரம் பிளான்ட். ஸோ அங்கே வந்து ஏர் சர்க்குலேஷன் ப்ராசஸ் நல்லாவே இருக்கும். பட் சிந்தட்டிக்கில் அப்படி இருக்காது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் சிந்தட்டிக். How do plastic impact animals and the environment? The increase in the use of plastic, particularly in the one-time use and throw-away plastic, has serious impact on the environment, animals and also our health. We have seen garbage dumps with different plastic. One big problem with plastic is that they do not decompose or biodegrade. This leads to large amount of waste that will not disappear and end up accumulating and polluting the environment. Many animals confuse plastic for food and eat it by accident. When leftover food is thrown away, it is often packed in plastic. Animals smell the leftover food and eat the plastic by accident. Animals on the environment, plastic ஓட இம்பேக்ட் என்னன்னு கேட்குறாங்க. அனிமல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து பிளாஸ்டிக்கோட இம்பேக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து எல்லா பிளாஸ்டிக்குமே வந்து ஒன் டைம் யூஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ண முடியாது, திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. அண்ட் ரீயூஸ் பண்ண முடியாதனால அதெல்லாம் வேஸ்ட் தான் நிறைய வந்து ஒரு இடத்துல வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, நார்மலாக ஒரு கார்பேஜ் ஓப்பன் பண்ணல, கார்பேஜில் முக்கால்வாசி 90 to 95% வெறும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டீகம்போஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பிளாஸ்டிக் ஆர் நாட் பயோடிகிரேடபிள். அது வந்து நார்மலாக வந்து ஒரு பாக்டீரியா வச்சு டீகம்போஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிற நிறைய பிளாஸ்டிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்குமுலேட் ஒரு இடத்துல வந்து போட்டு வைப்பாங்க. ஒரு இடத்துல போட்டு வச்சு ஒரு லேண்ட்ஃபில்லோ இல்லாட்டி வந்து அதை பேர்ன் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்படும். அண்டு தேவையில்லாமல் வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து ஏரியா வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒன் மோர் திங் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்றது வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கவரோட ஃபுட்டை வந்து மிச்சம் வைக்கிறனால என்ன ஆகும், இந்த ஃபுட்டை ஸ்மெல் பண்ணுற வர அனிமல்ஸ் வந்து இந்த ஃபுட்டோடு சேர்த்து அந்த பிளாஸ்டிக்கும் சாப்பிடும். ஸோ இதனால நிறைய அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் we going to see the long answer. List the advantage and disadvantage of synthetic fiber. List the advantage and disadvantages of synthetic fiber. First advantage is do not wrinkle easily and they keep their color and brightness for a much longer time than natural fibers such as cotton. And disadvantage, synthetic fibers such as polyester is that they are not heat resistant and catch fire easily. நார்மலாக இதோட அட்வான்டேஜ், சிந்தட்டிக் ஃபைபர் அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்க்கவே நார்மலாக சிந்தட்டிக் வந்து ரொம்ப கலர்டாக இருக்கும். அண்டு எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்து சுருங்காது. ஓகேங்களா, ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை நம்ம வந்து வாஷ் பண்ணி போடணுன்னா ஒரு நல்லா அயன் பண்ணால் மட்டும்தான் அந்த காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியும். பட் இது மாதிரி சிந்தட்டிக்னால் நம்ம அயன் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இட் டஸ் நாட் wrinkle.
ஸோ வந்து நமக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இது மாதிரி ஒரு சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நார்மலாக வந்து ஒரு குக்கிங்கோ இல்லை சம்திங் ஒரு ஃபயர் ரிலேட்டட் ஏரியாவில் இருக்கும் போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபயர் கேட்ச் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் காட்டனில் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். சிந்தட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ஃபயர் கேச்சிங் கெப்பாசிட்டி இன் காட்டன் வந்து கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாங்களா? யூஸிங் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் such as nylon is that they are stronger than any natural fibers such as silk or wool. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபைபர் வந்து நார்மலாக வந்து திஸ் இஸ் நாட் கெமிக்கல்ஸ் ரைட் அண்ட் இட் இஸ் ஆல் ஆர்டிஃபிஷியல் எப்பவுமே என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நேச்சுரலாக கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அதோட ட்ராபேக் வந்து என்னது ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொன்னாங்க, திஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் எலாஸ்டிக் விச் கிவ்ஸ் இட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவுன்ஸ். அது ஈஸியாக வந்து அந்த பவுன்ஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹாஸ் பிரைட் கலர், இட் டஸ் நாட் wrinkle, it has a strong, it is very strong compared to silk or wool and it can bounce. இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர் அப்சர்வ் வெரி லிட்டில் மாய்ஸ்டர் and do not allow air circulation, making them hot and uncomfortable to wear. Synthetic fibers are made out of petrochemicals and lost in the environment for a very long time. It breaks down into very small pieces called microplastic, which causes pollution to soil and water bodies such as rivers, lakes and ocean. டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம நார்மலாக என்ன பார்த்துருக்கணும், ஈஸியாக வந்து ஃபயர் காட்டப் ஆகிடும். அண்ட் வந்து ஏன் வந்து இது ஃபயர் காட்டப் ஆகுனா, இது வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லை இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்டாக தான் இருக்குது. வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லை, மாய்ஸ்ட்டை வந்து கம்மியாக தான் வந்து அப்சர்வ் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் வந்து இது பெட்ரோல் கெமிக்கல்ஸால் மேடப் ஆகிருக்கனால இது சீக்கிரமாக வந்து என்விரான்மெண்ட் விட்டு போகாது. நம்ம வந்து நார்மலாக பார்த்துக்கோ, இட் இஸ் நாட் பயோடிகிரேடபிள். ஸோ ரொம்ப நாள் நம்ம என்விரான்மெண்ட்லேயே வந்து ஸ்டே ஆகி இருக்க பயோடிகிரேடபிளையும் கரெக்ட் பண்ணி விட்டு தான் போகும். அண்டு இதில் வந்து நிறைய பிரேக் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் வந்து பிரேக் ஆகி சின்ன சின்ன பீசஸ் இருந்துச்சுன்னா, அந்த சின்ன சின்ன பீசஸ் என்ன பண்ணும், சாயில் இருந்துச்சுன்னா சாயில் அஃபெக்ட் பண்ணும், வாட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர் அஃபெக்ட் பண்ணும். அந்த வாட்டர் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து நம்மளுக்கு ஸ்வாலோ பண்ணி முழுங்கிடும். ஓகேங்களா? அந்த சின்ன சின்ன வந்து பிளாஸ்டிக்கை வந்து இந்த ஃபிஷ் வந்து முழுங்கிடும். அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றில் அந்த ஸ்டொமக்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த திருப்பி நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணுற போது நம்மளுக்குமே வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து இன்டெரக்டாக நம்ம பாடிக்குள்ளே போய் அஃபெக்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் சஜஸ்ட் சேஃப் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக். சேஃப் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக். We already see the 5R concept: refuse, reduce, reuse, recycle and recover. First we going to see the refuse. ரெஃப்யூஸ்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்யூஸில் நான் அவாய்ட் பண்ணிக்கலாம், சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரெஃப்யூஸ்டு. த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு அவாய்ட் யூஸிங் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக் கேன் ஆஃப்டன் பி அவாய்டட். ஒன் டைம் யூஸ் பண்ணுறவங்களா அதெல்லாம் சுத்தமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், தேவையில்லாமல் பிளாஸ்டிக் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே என்ன ஆயிரும், we can minimize the use of plastic in our day-to-day life. Next one, reduce. Reducing the amount of plastic we use is important. ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 4 வாங்குற இடத்துல 2 வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நிறைய வந்து வாங்கி பிளாஸ்டிக்கை வாங்காமல் கொஞ்சமாக வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஸோ அதுலேயே வந்து பிளாஸ்டிக் கம்மியாக சான்சஸ் இருக்குது. அண்ட் the third point is reuse. If possible, products made of plastic can be used again and again. நார்மலாக பிளாஸ்டிக் கவர் வாங்குகிறோன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்படி யூஸ் பண்ணாமல் ஒன்ஸ் வாங்கிட்டோம், அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 4 or 5 டைம்ஸ் அந்த பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்னது 4 டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வந்து கம்மியாயிடும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறனாலுமே பிளாஸ்டிக்கோட அமௌண்ட் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் ஒன், ரீசைக்கிள். It is better to recycle plastic waste. Separating plastic waste based on a resin code and making sure it gets recycled is good as it turns waste material into something new. Then it will not be thrown away in landfill, open dumps or ending up as litter in the environment.
ஏன்னா ரெசின் கோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த ட்ரையாங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெசின் கோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து செப்ரேட் பண்ணிட்டோன்னா அந்த ரெசின் கோடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே என்ன பண்ணலாம், ஈஸியாக மெல்ட் பண்ணி அதில் ஒரு பிளாஸ்டிக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ண புதுசாக வந்து கெமிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கம்மியாகும். ஸோ கெமிக்கலோட யூஸ்மே வந்து நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. And the last important point is recover. What is that? Recover. Waste can be converted into resources such as electricity and compost through thermal and biological means. நிறைய வேஸ்ட் ஆகுது ஓகேங்களா, அந்த இன்சினரேட் லேண்ட்ஃபில் அப்படிலாம் பார்த்தோமா, இது மாதிரி நிறைய வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ஹீட் கிடைக்கும். அந்த ஹீட்டை வச்சு நம்ம we can produce electricity. இது மாதிரி வந்து யூசர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் we can't say 100% ஒரு 90% பிளாஸ்டிக் இருக்குன்னா 90%ல் 90% வந்து ரெக்கவர் பண்ண முடியும், இல்லாட்டி 90% வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. 90%னா 10% ரெக்கவர் பண்ணலாம், 10% ரீசைக்கிள் பண்ணலாம். பட் மிச்சம் இருக்க வாட் டு சே 70% வந்து என்ன ஆகும், அதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ அவாய்ட் பிளாஸ்டிக். நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை வந்து biodegradable and non-biodegradable அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி வைங்க. ஸோ இட் கேன் பி வெரி ஈஸி ஃபார் decomposed. Thank you for watching.